ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. ஏசாயா 28:1. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எபிராயிம் என்கிற தேவ மனிதனை நாம் எல்லோரும் அறிந்திருக்க முடியும். தேவனுக்கு பிரியமாய் பயந்து வாழ்ந்த ஒரு சந்ததியிலிருந்து இந்த எபிராயிம் வந்திருக்கிறார். நாம் யோசேப்பை அறிந்திருக்கிறோம். அவருடைய 2 மகன்கள் எபிராயிம், மனாசே என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் இந்த எபிராயிம். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எபிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. 3வது வசனம் சொல்லுகிறது, எபிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் கால்களால் மிதித்து போடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், தேவனுக்கு பிரியமாய் இருந்த தேவ பிள்ளைகள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எபிராயிமை நான் எப்படி மறப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சில இடத்துல சொல்லுகிறார், எபிராயிம் திருப்பி போடப்படாத அப்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கு பிரியமாய் இருந்த தேவ மனிதனாகிய யோசேப்பினுடைய வம்சத்திலிருந்து வந்த இந்த குடும்பம், தேவனை மிகவும் நேசித்த ஒரு குடும்பம். தேவன் யோசேப்புக்கு நியாயம் செய்ய வேண்டும். அதாவது அவர் செய்த அந்த காரியத்திற்கு ஆசீர்வாதமாய் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி மறப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாளடைவில் இவர்கள் என்ன ஆகிறாங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையில் பெருமை என்கிற கிரீடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவங்களுடைய அதை வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அவங்க எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் திரும்பி தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்க மனதில்லாமல் புறஜாதி மக்களோடு கூட இந்த உலகத்தோடு கூட ஐக்கியத்தையும் சிநேகத்தையும் அவர்கள் வைத்து தேவனுக்கு விரோதமாய் எங்களை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் சென்றதுனால கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லி அவர்களை குறித்து வேதனைப்படுகிறார். அவர்களுக்கிட்ட இருக்கிற அந்த பெருமையின் கிரீடத்தை நினைத்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமை கடுகளவும் இருக்கக்கூடாது. எதை குறித்து நம்ம பெருமைப்படக்கூடாது. நம்முடைய அழகை குறித்தோ, நம்முடைய ஆடம்பரத்தை குறித்தோ, நம்முடைய பணத்தை குறித்தோ, பதவியை குறித்தோ, நமக்கு இருக்கிற உலக ஆசீர்வாதங்களை குறித்து எதை குறித்தும் எந்த நிலையிலும் நம்ம பெருமைப்படக்கூடாது. அந்த பெருமையின் கிரீடம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல நிலையில் இருக்கலாம், அழகாக இருக்கலாம், வீடு வாசல்கள் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம். அதனால் நீங்கள் பெருமையின் கிரீடத்தை தரித்து கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான கிரீடமும் அலங்காரமான முடிவுமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பெருமையின் கிரீடத்தை நாம் வெறுப்போம், மகிமையின் கிரீடத்தை தரித்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, எங்களுக்குள் பெருமை இருப்பேன் என்றால், எங்களுக்குள்ளே நாங்கள் பெருமையாக இருப்போம் என்றால், பெருமையின் கிரீடம் எங்களுக்கு அன்று தரிக்கப்பட்டிருக்கும் என்றால், இயேசுவின் நாமத்தினால அதை எடுத்து போட்டு மகிமையின் தாழ்மையின் கிரீடத்தை எங்களுக்கு தரிக்கும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.